அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது புதன்கிழமை அன்னைக்கு எடுத்த லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் நேற்று வீடியோ அப்லோட் பண்ண முடியலங்க. அதனால இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நேற்று வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக பாலக் சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த பாலக் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு செம்ம சாஃப்ட்டாகவும் செம்ம டேஸ்டியாகவும் இருந்தது. கண்டிப்பாக வந்து ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோவில் நம்ம சேனலில் கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாலக் சப்பாத்தியோட சோயா கறி, அதாவது மீல் மேக்கர் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேங்க. இந்த மீல் மேக்கர் கிரேவியுமே பார்த்தீங்கன்னா, மட்டன் சாப்பிட்றத விடையும் செம்ம டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நேற்று ஹஸ்பண்ட்கான லஞ்சுக்கு நல்லா சுட சுட சோறும், இது கூட வந்துட்டு பெப்பர் ரசம் தான் செஞ்சுருந்தேன். நேற்று சமைச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் வந்து காலி ஆயிடுச்சு. நல்ல வேளையா எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா சோயா 65 ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பேக் பண்ணி கொடுத்தாச்சு. ஸ்நாக்ஸ்க்காக வந்துட்டு கப்பக்கிழங்கு வேக வச்சிருந்தேன். அதுவுமே ரெடி ஆகல.